கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எவ்வளவோ செலவழித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து பின்னாடி போனவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை தேடி போனார். போன இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம். நம்ம அவரிடத்துல கிட்ட போகிறோமோ இல்லையா, ஒரு வஸ்திரத்தை தொட்டுட்டு வந்துடணும். வேதம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் பிரச்சனையில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் போராட்டத்தில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. பின்னால் வஸ்திரத்தை தொட்டாலாம். இயேசு முன்னாடி பார்த்து கொண்டிருந்தார். வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசமா என்னை தொட்டதுனால நீ சமாதானத்தோட போய் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் 12 வருஷம் பிரச்சனை இருக்கா? அந்த ஸ்திரீக்கு அந்த பெரும்பாடு பிரச்சனை. ஆனால் மற்ற நம்ம கேட்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கலாம். நம்ம பலவீனங்களை சுமந்து பழகிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பலவீனத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் மேலே வச்சிருங்க. ஆண்டவரே, இது என்னால் சுமக்க முடியாது, இவ்வளோ வழியில் வேதனையில் நான் இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்காம நம்ம பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிடணுமா. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஏன் அதை சுமக்க வேண்டும்? இந்த மகள் பாருங்க, ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டா கர்த்தர் சொல்றாரு, போ, சுகமாயிட்ட, அவ்வளோதான். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அப்படிதான். இந்த செய்தி அநேகருக்கு பகிருங்க. அநேகர் இதை ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிஞ்சு விடணும். மனதார சத்தியத்தை பேச சொல்லி ஜெபத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள், நம் தேவன் அற்புதத்தின் தேவன். ஒருவரையும் வெறுமனே விட மாட்டான். உங்களுக்கு ஒருவேளை இது கம்மியான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் இதை மற்ற கேட்குற ஜனங்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு அதை விலக்கி கொடுங்கப்பா. உங்கள் சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். உடைய சமாதானத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.